வணக்கம் மாணவ செல்வங்களே. 2016 2023 வரைக்கும் கேட்ட என்எம்எஸ் மேத் தேர்வுகளில் கேட்ட நம்பர் சீரிஸ் கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு பார்ட் ஏற்கனவே பார்த்துட்டோம். இதில் ரெண்டாவது பார்ட்டில் அடுத்த ஒரு 10 கேள்விகள் பார்க்க போகிறோம். இதில் 11வது கேள்வி பாருங்கள். 23:125 16 டேஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 23 இருக்கிற ரெண்டு நம்பரையும் கூட்டுறோம். 2ஐயும் 3ஐயும் கூட்டினோன்னா 5, 5 க்யூப் பண்ணால் 125. அப்போ 16 இருக்கிற ரெண்டு நம்பரையும் கூட்டுறேன். 1ஐயும் 6ஐயும் கூட்டினேன்னா 7, 7 க்யூப் பண்ணேன் அப்படின்னா 343ங்கிறது தான் இதுக்கான விடை. ஓகேவா? அடுத்து 12வது கேள்வி. இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸுக்குள்ளாடி ஒரு அன்னோன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்றும் இல்லை, இந்த ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணிக்கிறோம். 21ஐயும் 17ஐயும் கூட்டுறேன். கூட்டினா 38, அதில் பாதி தான் இந்த நடுவில் இருக்கிற 19. பாருங்கள், 18 26 கூட்டினீங்க அப்படின்னா 44, அதில் பாதி தான் 22. அப்போ அதே மாதிரி 30ஐயும் 44ஐயும் கூட்டினா 74, அதில் பாதி தான் 37. அப்போ சரியான விடை ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்தது இங்கே அது மாதிரி பாருங்கள், 3 இந்த ஒய் மாதிரியான ஷேப்பில் கொடுத்துட்டு அதில் ஒரு கொஷின் மார்க் கேட்டிருக்காங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாமே மேலே இருக்கிறதெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கொயர் நம்பர். 25 36, 25ன்றது 5ஓட ஸ்கொயர், 36ங்கிறது 6ஓட ஸ்கொயர், 5 6ஐயும் பெருக்குனா 30, 16ங்கிறது 4ஓட ஸ்கொயர், இது 7, 4 7 28. அப்போது 64ங்கிறது 8ஓட ஸ்கொயர், 36ங்கிறது 6ஓட ஸ்கொயர், 8 6ஐயும் பெருக்கிறேன்னா 8 6 48ங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ரைட்டுங்களா? இது 13வது கேள்வி. அடுத்தது 14. இங்கே பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி இதெல்லாமே டயக்ராம் வச்சு கொடுக்கறது. இந்த மாதிரிலாம் கேட்டால் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இப்போ இதில் பாருங்கள், இங்கே ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இது 3த்தையும் கூட்டுங்களேன். 9 12 21, 21 ஒரு 6 27. 27ங்கிறது 3ஓட க்யூபு. இங்கே அதே மாதிரி இது 3த்தையும் கூட்டினீங்கன்னா 125. 125ங்கிறது 5ஓட க்யூப். ஸ்கொயர் நம்பர் க்யூப் நம்பர்லாம் தெரியணும். அதுக்கு ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பாருங்கள், அது தெரிஞ்சால் தான் இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? 32 16 16 கூட்டினா 64. அப்போ 64 எதனுடைய க்யூபு? 4ஓட க்யூப். கவனமாக எழுதணும், நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் க்யூப் நம்பர். நீங்கள் 8ஓட ஸ்கொயர்னு 8 போட்டுறக்கூடாது, 64. சரியா? அப்போ 4ஓட க்யூப். ஸோ ஆன்சர் 4. அடுத்தது இங்கே பாருங்கள், இதில் அதே மாதிரி மேலே 6 4 கீழே 34 கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்குங்க. 6 4 24. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டுங்க. 6 4ஐயும் கூட்டினா 10. இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 34. புரியுதா? இது ரெண்டுத்தையும் பெருக்கிட்டு ரெண்டுத்தையும் கூட்டிட்டு வந்த ரெண்டு ஆன்சரையும் கூட்டுறோம். இங்கே பாருங்கள், 8 5 40. 8 5ஐயும் கூட்டினா 13. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 53. அதே தான் இங்கேயும். அப்போ இங்கேயும் பாருங்கள், 9 2ஐயும் பெருக்கிறேன். 9 2 18. 9 2ஐயும் கூட்டுறேன், 11. வந்த இந்த ரெண்டு ஆன்சரையும் கூட்டினேன்னா 29ங்கிறது தான் நமக்கான விடை. புரியுதா? அவங்க எப்படி யோசிச்சிருக்காங்கன்ட்டு கொஞ்சம் கவனமாக யோசிச்சிங்கன்னா நல்லாவே ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? இது 15. அடுத்து 16. இங்கேயும் பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. நான் இந்த 10 கேள்விகளையுமே கீழே உங்களுக்கு கொடுக்குறேம்மா. நீங்கள் அதை உங்கள் நோட்டில் போட்டு வச்சுட்டு கூட திரும்ப போட்டு பாருங்கள். ஓகேவா? ஓகே. இங்கே இந்த கேள்வியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. 64ங்கிறது 8ஓட ஸ்கொயர், 125ங்கிறது 5ஓட க்யூப். சரியா? இங்கே ஸ்கொயர், இங்கே க்யூப். 8 5ஐயும் பெருக்குனிங்கன்னா 8 5 40. இதை போட்டாங்களா? 8 5ஐயும் கூட்டினீங்கன்னா 13. அதை உள்ளே போட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 16ங்கிறது 4ஓட ஸ்கொயர், 8ங்கிறது 2ஓட க்யூபு. 4 2 8 வெளியில் போட்டாங்களா? 4 2ஐயும் கூட்டினா 6 உள்ளே போட்டாங்க. அப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள், 25ங்கிறது 5ஓட ஸ்கொயர். அப்போ இங்கே ஏதோ ஒரு க்யூப் நம்பர் வரணும். நம்ம என்ன பண்ணோம்? உள்ளே கவனிக்கலேன், இந்த 4 2ஐயும் கூட்டி தான் உள்ளே போட்டோம். இப்போ இந்த 5 கூட எந்த நம்பரை கூட்டினீங்கன்னா 8 வரும்? 3 கூட்டினா. ஆனால் இங்கே நம்ம எழுத வேண்டியது இந்த நம்பரோட க்யூபு. கரெக்டாக? அப்போ 3ஓட க்யூப் என்ன வரும்? 27. என்ன யோசிச்சு பாருங்கள், 5ஐயும் 3ஐயும் கூட்டினா 8, 5 3 15. கரெக்டாக வருதுங்களா? அப்போ இங்கே நமக்கு வர வேண்டிய நம்பர் 27. நீங்கள் 3ன்னு யோசிச்சிடக்கூடாது, அதனுடைய க்யூபை தான் மேலே எழுதுகிறோம். கரெக்டாக?
ஸோ ஆன்சர் 27. அடுத்து 17. இங்கே அது மாதிரி பாருங்கள், ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. இங்கேயும் ஒன்றும் இல்லை. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கிராஸில் இருக்கிற 2 நம்பரையும் பெருக்கிறோம், இது ரெண்டுத்தையும் பெருக்கிறோம், அந்த ரெண்டையும் கூட்டுறோம். 6 3 18, I 15 75, ரெண்டுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 93, 9 6 54, 7 5 35. அவங்க இங்கே தான் கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. 9 6 54, 7 5 35 கூட்டினீங்க அப்படின்னா 89. ஸோ நம்மளோட ஆன்சர் 89. இங்கே செக் பண்ணாலும் கரெக்டாக வரும். 8 நாங்கள் 32, இது ஒரு 18 கூட்டினீங்கன்னா 50 வந்துடும் பாருங்கள். ஓகேவா? அடுத்து 18. இதில் பாருங்கள், இதுலேயும் ட்ரையாங்கிள் வச்சு கொஷின் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறோன்னா, சுற்றி இருக்கிற இந்த 3 நம்பரையும் பெருக்கிடுங்க. 5 4 6, 5 20, 20 6ஐயும் பெருக்கணுன்னா 120. வர ஆன்சர் ஒரு 10ஆல் வகுத்துருங்க. இல்லையா, கடைசியாக இருக்கிற 0 விட்டுருங்க. 12. 6 5 7, 6 5 35, 35 7ஐயும் பெருக்குனீங்க, 5 6 30, 30 7ஐயும் பெருக்குனிங்கன்னா 210. கடைசியாக இருக்கிற 0 விட்டுருங்க. 21. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 4 8 32, 32ஐயும் 10ஐயும் பெருக்கணுன்னா 320. என்ன பண்ணோம், கடைசியாக இருக்கிற 0 விட்டுட்டோம். அப்போது மீதியான ஆன்சர் கிடைக்குது 32ங்கிறது தான் நமக்கான விடை. ஓகேவா? அடுத்தது 19. இதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரவுண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே என்னென்னா, இங்கே ரொம்ப சிம்பிள் பாருங்களேன். இந்த 7 என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2ஆல் பெருக்கிறேன். 7 2 14, கூட ஒரு 1 கூட்டுறேன். 14 1 15. இப்போ பாருங்கள், அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. இந்த 4 2ஆல் பெருக்கிறேன். 8, கூட 1 கூட்டுறேன். 9. 5 2ஆல் பெருக்கிறேன். 10, கூட 1 கூட்டுறேன். 11. அப்போது அதே தான் 8க்கு 8 2ஆல் பெருக்கிறேன். 16, கூட 1 கூட்டுறேன். 17 தான் நமக்கான விடை. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். 2ஆல் பெருக்கி 1 கூட்டியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், 20வது கேள்வி. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கேயும் மேலே கொடுத்துருக்கிறது எல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா எல்லாமே என்ன நம்பராக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயர் நம்பராக இருக்கும். கரெக்டாக? இங்கே 9 16 இங்கே தான் கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம மீதியை முடிச்சுட்டு என்ன லாஜிக்னு பார்த்துட்டு வருவோம். இந்த 64 36 கூட்டுங்க. கூட்டினா என்ன வருது? 100. 100க்கு ரூட் எடுத்திங்கன்னா 10, அதாவது 100ங்கிறது அதனுடைய ஸ்கொயர்னால் 10ஓட ஸ்கொயர். 144 256 கூட்டினீங்கன்னா 400. 400க்கு ரூட் எடுத்திங்கன்னா, அதாவது 400 அதனுடைய ஸ்கொயர் 20ஓட ஸ்கொயர். இங்கே வாங்க, 9ஐயும் 16ஐயும் கூட்டுங்க. 25. 25க்கு ரூட் எடுத்திங்கன்னா, அதாவது 25 அதனுடைய ஸ்கொயர் 5ஓட ஸ்கொயர். அப்போ நமக்கான ஆன்சர் 5 எங்கே இருக்குது? இந்த பாருங்கள், ஆப்ஷன் டி தான் நமக்கான சரியான விடை. புரியுதுங்களாம்மா? ஸோ இந்த 2 பார்ட்லேயும் நம்ம 20 கேள்வி பார்த்துருக்கோம். மொத்தமாக ஒரு 95 கேள்விகள் இருக்குது. அடுத்தடுத்த பார்ட்டில் இன்னொரு 10 கேள்வியாக பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.